பொன்னான சேமிப்புக்கு பொன்னான சலுகை. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டத்தில் சேதாரத்திற்கு 75% வரை தள்ளுபடி. இன்றே தங்கமயிலுக்கு வாங்க. சக்திவடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சுதந்திர தினம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:40 முதல் 8:45 வரையிலும் நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும் நல்ல நேரம். இன்றைய திதிகள் இரவு 8:35 வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:01 வரையில் பூரம், அதற்கு பின்பு உத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:01 வரையில் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் இன்று தீரும். இன்று குடும்பத்துடன் ஆன்மீக பிரயாணங்களோ அல்லது கேளிக்கைகள், விருந்து உண்ணுதல் போன்ற வைபவங்களுக்கு சென்று வருவது மனதில் ஒரு பாரத்தை குறைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும். இன்று சனிக்கிழமை விநாயகர் அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். 7:30 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பது மற்றும் கிரக சஞ்சாரங்கள் நேர்கோட்டில் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்களும் விலகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பல மாதங்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். இன்று சனிக்கிழமை கருடனை வணங்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் புத பகவான் இன்று உங்களுக்கு நல்ல தன லாபத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் செய்தால் உங்களினுடைய அனைத்து காரியங்களும் அனுகூலமாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பல மாற்றங்கள் வந்து சேரும். இன்று புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைகிறது. சனிக்கிழமையான இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம். மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும். ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலைகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பிள்ளைகளால் ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் பலம் மற்றும் மனபலம் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பது சில விரயங்களை இன்று கொடுக்கலாம். குடும்ப விவகாரங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். இன்று உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில மனப்போராட்டங்கள் விலகும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் விடலை தேங்காய் உடைப்பதும் இன்று உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். ராசிநாதன் புத பகவான் குரு பகவானுடன் சேர்ந்திருப்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். இன்று ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் அமைந்திருப்பது
ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான மன திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு பொருளாதார உயர்வும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களும் தீர்வதற்கு நரசிம்ம பெருமானையும் வணங்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். இன்று காலை வேளை உங்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் சிறப்பான ஒன்றாகவே அமையும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு இன்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய மனக்குறைகளும் மன சிக்கல்களும் விலகும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று புதிய கடன் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் சுக்கிரன் லாபத்தில் இருப்பது கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இன்று நெருங்கிய நண்பர்களினுடைய ஒரு விதமான அறிமுகங்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பண சிக்கல்கள் தீரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணவரவு வரலாம். விட்டு பிரிந்து போன சொந்தங்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேரும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் சக்கரத்தாழ்வாரை வணங்குவது உங்களினுடைய கிரகதோஷங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். குடும்பத்தில் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் பல விதமான சிக்கல்கள் மற்றும் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு பழைய கடன் பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் இன்றைய நாளில் மாறும். இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை ஓங்கும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்து போகும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் மனப்பூர்வமாக முடியலாம். சனிக்கிழமையான இன்றைய நாளில் சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு மன போராட்டங்கள் தீரும். இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். சந்திராஷ்டம தினமான இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில குழப்பங்கள் வந்து பின்பு மறையும். ராகு கேது சப்தமத்தில் இருப்பது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வழி பிறக்கும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு இதில் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும். பல நாட்களாக பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் விலகும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாட்டில் பச்சரிசி தானம் செய்ய சந்திராஷ்டமத்திற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் தீரும். இன்று குபேர யோகம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாளில் சனி பகவான் சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் நேர்பார்வையில் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் மீனராசி நேயர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களுக்கு வெற்றி அடையலாம். இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும்.
மீனராசினியர்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து இன்று பிள்ளைகள் மூலமாக வருமானங்கள் வந்து சேரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.